உன்னால கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதா? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? Stupid. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல புகை போடுறது அதை பண்றது இதை பண்றதுன்னு பார்த்தனா உன்னை அடிச்சே கொன்றுவேன். அம்மா, என்னடி பிரச்சனை உனக்கு? எதுக்காக துர்காவை எதுக்கு எடுத்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்க? எப்ப பார்த்தாலும் அவளை நீ தேவையில்லாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இந்த வீணாவுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் இந்த துர்கா பொண்ணை தொல்லை பண்றதே வேலையா போச்சு. கடவுள் யார் யாருக்கோ தண்டனை கொடுக்கறாரு. இந்த வீணா ஆடுற ஆட்டத்துக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாரோ? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ படிச்சிருக்கல்ல, ஒரு மனுஷிய இன்னொரு மனுஷிய எப்படி பாக்கணுங்கிற அடிப்படை அறிவு கூட உனக்கு இல்ல? அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, வீடு முழுவே பேசாதடி. அவ சாமி கும்பிட்டு சாம்பிராணி போட்டா, அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு நீ இப்படி சாமி ஆடுற? உன்ன மாதிரி இவ்வளவு நேரம் தூங்கிட்டா இருந்தா சீ, நீ விடிஞ்சது கூட தெரியாம தூங்குற. அவ குடும்ப பொண்ணு மாதிரி சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டை மங்களகரமா வச்சிருக்கா. உன்ன மாதிரி ஒருத்திய வீட்ல வச்சிட்டு இருந்தா வீட்ல ஸ்ரீதேவி வராதுடி, மூதேவி தான் வரும். ஏய் போடி, என்னடி பாத்துட்டு இருக்க? போ குளி. அத்தை, கல்யாணம் ஆகி வந்து இத்தனை வருஷத்துல இந்த துர்காவுக்காக என்ன கை நீட்டி அடிச்சிட்டீங்க. இத்தனை நாளும் நான் இப்படித்தானே இருக்கிறேன். என்னைக்குமே நீங்க என்ன எதுவுமே சொல்லாம இருந்துட்டு இப்ப என்ன திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆமாடி, இத்தனை நாளா நான் புத்தி கெட்டு போய் தான் இருந்தேன். சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து பண்ணக்கூடாத பாவத்தை எல்லாம் பண்ணி இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் புத்தி வந்து தெளிவா இருக்கேன். இங்க பார், ஒருத்தவங்கள குறை சொல்லலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அவங்க நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், நடந்தா குத்தோன்னு சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. இந்த மொத்த ஜமீனும் மங்களகரமா லக்ஷ்மி கடாட்சமா இருக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் துர்கா பாத்துட்டு இருக்கா. இல்ல அத்தை, நீங்க சரியில்லை. நீங்க இப்ப பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் வேணும்னே எதுவுமே பண்ணலமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீட்ல இதெல்லாம் பண்ணா லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னு தான் இப்படிலாம் பண்ணமா. துர்கா, நீ பண்ணதுல எந்த தப்புமே இல்ல. இங்க பாரு வீணா, நீயும் இந்த வீட்டுக்கு வந்த மருமக, தேவாவோட பொண்டாட்டி. அதே மாதிரி சத்யாவும் இந்த வீட்டுக்கு மருமக, அர்ஜுனோட பொண்டாட்டி. உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை சத்யாவுக்கும் இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அதே உரிமை துர்காவுக்கு கூட இருக்கு. உனக்கு சாம்பிராணி போக பிடிக்கலனா நீ உன்னோட ரூம்குள்ளே ஏறு, இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ. அத விட்டுட்டு இப்படி அடாவடித்தனம் பண்ண கூடாது. திடீர்னு அத்தை இப்படி பண்ணிட்டு இருக்கிறது நடிப்பா இல்ல உண்மையிலேயே அந்தர் பெல்ட்டி அடிச்சிட்டாங்களான்னு தெரியலையே. நம்ம கூட சேர்ந்து இதே துர்காவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப என்னெல்லாம் பண்ணாங்க, இப்ப அப்படியே உள்டாவா நடந்துக்கிறாங்களே. துர்கா, நீ போமா.
சத்யா நீ போய் வேலையை பாரு. ம். அசோக் நீ போப்பா, குளிச்சுட்டு சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பு. இல்லம்மா. போப்பா ம் சரி. போ. அக்கா துர்கா. அத்தை எப்படி பேசுனாங்கன்னு பாத்தீங்களா? ம். நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமானு என்னால நம்பவே முடியலக்கா. கனவு இல்ல, நிஜம்தான். ஆ? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, எல்லாமே மாறும், எதுவுமே நிரந்தரம் இல்ல. அத்தை மட்டும் இல்ல, அசோக்கும் சீக்கிரம் மாறுவான். எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரமாவே உன்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துப்பாங்க. அசோக்கும் அவனோட மனைவியா உன்னை ஏத்துப்பான். இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. இது வரைக்கும் உன்னோட விஷயத்துல இந்த அக்கா சொல்றது ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்கல்ல, ஆ? ம். அதே மாதிரிதான் இதுவும் நடக்கும். ம்? அக்கா நீங்க சொல்றத கேக்குறப்பவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத வெளியே காட்டிக்காத, அப்புறம் யார் கண்ணாவது பற்றும். ம். ஆ, அக்கா எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துல ஏதாவது பண்ணணும்னு தோணுதுக்கா. முதல்ல என்ன பண்றேன்னா, உங்களுக்கு, சின்னையாவுக்கு, அத்தைக்கு எல்லாருக்கும் சக்கரை தூக்கலா போட்டு சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்க்கா. ஆ? இரு, இந்த அக்காவை நீ எப்ப வேணாலும் கவனிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீ கவனமா கேட்டுக்கோ. முதல்ல நீ போய் உன் அத்தையையும் உன் வீட்டுக்காரரையும் கவனி. ம்? அப்புறம் இன்னொரு விஷயம், அசோக்குக்கு இனிமே எல்லா வேலையும் நீதான் பண்ணணும். ஏன்னா நீ தானே அவனோட பொண்டாட்டி. ம். அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நிக்காம பொறுப்பெடுத்து உன் புருஷனுக்கு நீதான் எல்லாமே பண்ணணும். புரியுதா? புரியுதுக்கா. ஆனா சின்னையா ஏதாவது கோச்சுப்பாரோ திட்டுவாரோன்னு தான் ரொம்ப பயமா இருக்குக்கா. இங்க பாரு துர்கா, அசோக்க பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் மேல அன்பு இருக்க போய் தான் அசோக் அன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பி வான்னு உன்னை அவ்வளவு தூரம் கூப்பிட்டது. அன்பு இல்லாமலையா அசோக் வந்து உன்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தான்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் இருக்கதான் செய்யும். அது எல்லாமே போக போக சரியாயிடும். அசோக் மனசுல இருக்கிறத அவனால ஏதோ வெளிப்படுத்த முடியல. அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நீ அவன் மேல உரிமை எடுத்து அவனுக்கு ஒரு பொறுப்பான மனைவியா நடந்துக்க ஆரம்பி. உன்னோட வாழ்க்கைய நீ தொடங்கு துர்கா. இங்க பாரு, யார பத்தியும் எதை பத்தியும் யோசிக்காத. இன்னைக்கு ஏதோ 9:30 மணிக்கு பார் கவுன்சில்ல ஏதோ மீட்டிங் இருக்குன்னு அசோக் சொல்லிட்டு இருந்தான். அவன் கிளம்பி போறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீ செஞ்சு கொடு. அவனுக்கு பிடிச்ச சமையல செஞ்சு நீ அசத்து. அவனுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நீ பண்ணி கொடு. அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைச்சு பலன்னு அயன் பண்ணி எல்லாத்தையும் அசோக்கு நீட்டா பண்ணி கொடு. என்ன துர்கா, சரியா? அக்கா ரொம்ப நன்றிக்கா. நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன். சரி, நான் வரேன்க்கா. போ. வீணா, அத்தை, சத்தியமா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப அசிங்கமா போச்சு. கண்ணத்துல அடிச்சது கூட எனக்கு வலிக்கல அத்தை. ஆனா போயும் அந்த துர்கா முன்னாடி அரைஞ்சிங்களே, அதான் அத்தை என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீணா, உன்னோட கோவம் எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயத்த நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. இது நாள் வரைக்கும் நாம பண்ணாத ஒரு விஷயத்த அவ நமக்கு ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்கா. அது என்னன்னு இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் வீணா. என்ன அத்தை,
என்னென்னமோ சொல்றீங்க? உங்க பேச்சே ஒரு மார்க்கமா இருக்கு. அப்படி அந்த துர்கா கிட்ட இருந்து என்ன கண்டுபிடிச்சீங்க? காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கிறதும் கண்ணீர் விட்டு அழறதும் தான் அந்த துர்காவோட பிரம்மாஸ்திரமே. இத்தனை நாளும் அவ முழுக்க முழுக்க அனுதாபத்துல தான் தப்பிச்சிட்டு இருந்தா. அசோக்குக்கு அவளை பார்த்தாலே அனுதாபம் வர மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிருந்தா. அவ பாவமா இருக்கிறத பார்த்துதான் அசோக் அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குறான். அசோக்கோட இந்த பலவீனத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு தைரியமா அவ நம்ம வீட்டுக்குள்ள வந்து சாம்பிராணி போட்டுட்டு இருக்கா. இனி நாம அவளை வச்சு செய்யக்கூடாது, முள்ளாலதான் எடுக்கணும் வீணா. அதே மாதிரிதான் அவ போக்குலயே போய் அவளை வச்சு செய்யணும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, இன்னும் 10 நாள்ல அசோக்கே அவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவான். அத நீயும் உன் கண்ணால பார்த்து ரசிக்க தான் போற. கூடிய சீக்கிரமே என் பையன் அசோக் அவளை டிவோர்ஸ் பண்ணுவான். ஆனா அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா? நடக்கும் வீணா, எழுதி வச்சுக்கோ. ஒண்ணு நாம அவளை துரத்தணும், இல்ல அவளே இந்த வாழ்க்கை வேண்டான்னு எங்கேயாவது ஓடி போகணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்குதா இல்லையான்னு பாரு. நீ மனசுல எதையுமே வச்சுக்காத. வா உள்ள போலாம், வந்து குழி வா. அம்மா, நீங்க எப்பவுமே துர்காக்கு துணையா இருக்கணுமா? அம்மா, துர்காக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாத்துலயும் இருந்து அவளை காப்பாத்தி அதே மாதிரி அவளோட வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு தரணுமா? என் துர்கா ரொம்ப பாவம்மா. அவ ரொம்ப வெகுளி, வெளி உலகம் தெரியாத பொண்ணு. என் துர்காவுக்கு நான் மட்டும் தாமா இருக்கேன். ஆனா இப்போ என்னாலேயே அவ பக்கத்துல இருக்க முடியல. ஆனா நீங்க என் துர்கா கூடவே இருப்பீங்கங்கிற நம்பிக்கையில தாமா நான் என் துர்காவை அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நீங்க தான் துர்காவோட இருந்து என் துர்காவோட வாழ்க்கைக்கு நல்லது பண்ணணுமா? அம்மா, ஐயோ, ஏத்தனை விலைக்கு இப்படி அணைஞ்சிடுச்சே. துர்காக்கு ஏதோ பிரச்சனை போல. அம்மா, தயவு செஞ்சு உதவி செய்யுங்கம்மா. நீங்க தாம்மா என் துர்காவுக்கு உறுதுணையா இருக்கணும். நீங்க எனக்கு மட்டும் அம்மா இல்ல, என் துர்காவுக்கும் நீங்க தான் அம்மா. நான் கும்பிடுற மாசாணி அம்மா மாதிரி தாம்மா உங்களையும் பாக்குறேன். இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஏதோ மனசு சரியில்லாம தான் இருந்தது. துர்காவை நேர்ல போய் பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருந்ததுமா. என் துர்காவுக்கு ஏதோ ஆபத்துன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதாம்மா உங்களுக்கு நான் விளக்கேத்தி வச்சேன். இப்ப அதுவும் அணைஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. இப்ப மாசாணி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்க வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் நான் துர்காவுக்கு போன் பண்ணி பேசுறேன். அப்பதாம்மா என் மனசு நிம்மதியா இருக்கும். அம்மா, கோமதி, கிச்சன் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிடு. அக்கா வேற இல்ல. அப்புறம் பாத்திரத்துல பழைய சாதம் இருக்கு, அதையும் கீழே கொட்டிடு. கிச்சன் மேடை எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி வை. அப்படியே ரூம் ஸ்ப்ரே அடிச்சு வை. கிச்சனுக்குள்ள வரும்போது நல்ல ஸ்மெல் வரணும். சரிங்கம்மா. அத்தை, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? பெரிய அத்தை தான் இவ எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டான்னு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கல்ல. ஆனா நீங்க என்னன்னா அவளை மறுபடியும் திரும்பி கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கீங்க. பெரிய அத்தை திரும்பி வரப்ப அவ இந்த வீட்ல இருக்கிறத பார்த்தாங்க, அப்புறம் பத்திரகாளி ஆயிடுவாங்க. இங்க பாரு வீணா, நான் காரணம் இல்லாம
எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன். நாம பண்ண போற சில காரியத்துக்கு இவ ஒருத்தி மட்டும்தான் சரிப்பட்டு வருவா. அதனாலதான் அவளை தேடி பிடிச்சி மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். போக போக உனக்கு தெரியும் வா. என்ன துர்கா? அக்கா எப்பவும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பரபரப்பா வேலை செஞ்சிட்டு இருக்க. நீங்க தானக்கா சொன்னீங்க இனிமே சின்னையாவுக்கு எது வேணும்னாலும் மத்தவங்க பண்ணுவாங்கன்னு காத்துட்டு இருக்காம எல்லாமே நீயே விழுந்து விழுந்து பண்ணுன்னு. அதான் அவரு கோர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் போறதுக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி பண்ணி தரலான்னு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, சூப்பர் துர்கா. இது ஒரு நல்லதுக்கான மாற்றம்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு தன்னோட புருஷனை ரெண்டே விஷயத்துல மட்டும்தான் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பான். ஒண்ணு அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில, இன்னொன்னு சமையல் அறையில. இனிமே பாரு, ஒவ்வொன்னா சரியாயிடும். இதுக்கப்புறம் நீ அசோக்கோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்கணும். உன்னை அசோக் ரொம்ப நேசிக்கிறான். ஆனா அதே நேரத்துல உன்னை அவ மனைவியா நேசிக்கணும். அத நீ புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு விஷயத்திலயும் நீ ஒதுங்கி நிக்காத. இதுதான் உன் வாழ்க்கைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல்ல. அதனால இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்காத. கண்டிப்பா ஒரு நாள் நீயும் அசோக்கும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றது எல்லாமே நடக்கிற மாதிரி கண்டிப்பா இதுவும் நடக்கும். கண்டிப்பாக்கா, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். துர்கா, நான் கொஞ்சம் அவசரமா கிளம்ப வேண்டியிருக்கு. ஒரு பேஷண்டோட டீடைல்ஸ் பத்தி நர்ஸ் கிட்ட பேசணும். நான் போறேன். அக்கா காஃபி? நான் உள்ள போய் குடிச்சுக்கிறேன். சரி, சரிங்கக்கா. நீ வேலையை பாரு, கடகடன் பண்ணு. எதுக்கு பழைய சோற ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்காங்க? ஒன்னும் புரியலையே. அம்மா கொஞ்சம் நகருங்கம்மா. இந்த வேலையில நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லக்கா, இருக்கட்டும், நானே பாத்துக்கிறேன். இல்லைங்கம்மா, இப்பதான் காவேரி அம்மா சொன்னாங்க கிச்சன்ல போய் ஒழுங்கா எல்லா வேலையும் பாருன்னு. அதான் நான் உள்ள வந்தம்மா. உங்களுக்கு வேற வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா போய் பாருங்கம்மா, நான் சமைச்சுக்கிறேன். இல்லக்கா, இன்னைக்கு நானே சமைச்சுக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க மத்த வேலை இருந்தா பாருங்க. சரி, வேற வேலை இருந்தா பாக்குறேன். அம்மா, இந்த சிவப்பு ஹாட் பாக்ஸ்ல பழைய சோறு இருக்கு. அத காவேரி அம்மா கீழே கொட்ட சொன்னாங்க. மறக்காம கொட்டிருங்கம்மா. சரிங்கக்கா, நான் கீழே கொட்டிடுறேன். நீங்க போய் மத்த வேலையை பாருங்க. கிச்சன்ல இருக்க மொத்த வேலையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா மறந்துடாதீங்கம்மா, அந்த பழைய சாத்த கொஞ்சம் கீழே கொட்டிருங்கம்மா. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க போங்கக்கா, மத்த வேலையை பாருங்க. சரிங்கம்மா. மறந்துடாதீங்கம்மா, அந்த பழைய சாத்த கொஞ்சம் கீழே கொட்டிருங்கம்மா. அச்சச்சோ, அந்த பழைய சாதத்தை கீழே கொட்ட சொன்னாங்களே. சின்னையாவுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல இதை பண்ணிருவோம்.